பீகார்ல டிராவல் பண்ண நிறைய பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒரு வெறுப்பு இல்லை. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அவர் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு. 2005 இடையில ஒரு குட்டி பிரேக் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நாள் இருந்தாலும் அவருக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை, அவர் மேல ஒரு வெறுப்பு இல்லை, ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அப்புறம் அவர் ஓவராலா வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் என்ஷூர் பண்ணியிருக்காரு. பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இந்த 10,000 டிரான்ஸ்பர் ஜஸ்ட் பிஃபோர் த எலெக்ஷன்ஸ், அதோட இம்பாக்ட் என்ன? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுக்குலாம் பெரிய இம்பாக்ட் இருக்காது, உடனடியாக எலெக்ஷன்ல இம்பாக்ட் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி எடுத்த நிறைய பெண்கள் வந்து நிதிஷ் ஹஸ் டன் வெல், அவர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து தேஜஸ்வி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அல்லது லேக் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து ஒரு முக்கியமான தீமா இந்த எலெக்ஷன்ல வந்து அவர் கேம்பெயின்ல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதற்கான ஒரு இம்பாக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாகணும்.